சீனா நமக்கு எதிராகத்தான் செயல்படும். பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் அது செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. இந்த போர்க்கால நடவடிக்கைகள், இந்த 2-3 நாட்களாக நடந்து வந்த நடவடிக்கைகள் நீர்த்து போகும், தணிந்து போகும் என்ற நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நாம இதை மேல எடுத்துட்டு போக கூடாதுன்ட்டு நிறைய ஐக்கிய நாடுகள் சபை ஃபார் வாட் இட்ஸ் வொர்த் அவங்க எல்லாம் நம்மள சொல்றாங்க. நாம ஒரு அளவுக்கு தான் அவர்கள் சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் விசாரணைகளை பாகிஸ்தான் விரும்பாததற்கு என்ன காரணம்? பயங்கரவாதத்தை அவர்கள் ஆதரிப்பதுதான் அதற்கான காரணமா எடுத்துக்கலாமா? ராஜதந்திர முறையில் நாம் இன்னும் பெரிய வெற்றிகளை எட்ட வேண்டிய, காண வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற அந்த தீவிரவாத அமைப்பு தான் அதை செஞ்சது அப்படின்றத அவர்கள் ஒப்புக்கொள்ளது. பாகிஸ்தானில் குரல்கள் வேறுபட்டு ஒலிக்கின்றன. ஒரு குழப்பமான சூழல் அட் த மோமெண்ட் இருக்கு. அவருடைய பிரதமர் இந்த கோழைத்தனமான செயலுக்கு இந்த போரை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நினைப்பதற்கான காரணம் தான் என்ன சார்? தோல்வி வெற்றி அதை வைத்து பாகிஸ்தானியர்கள் ஒரு செயலை முடிவு செய்கிறார்களா என்று சொல்ல முடியும். அவருடைய ராணுவம் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மி தான். அது அதிகாரத்திற்கு ஆசைப்படுகிற ஒரு காரணத்தினால் அது மேல நமக்கு ஒரு அவமரியாதை அல்லது ஒரு பெரிய மரியாதை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய சுயமரியாதைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியார். இதற்கு அவர்கள் பதிலடி கொடுக்காமல் இருந்தால் எப்பவுமே போரில் ஃபர்ஸ்ட் கேஷுவல்டி இஸ் ட்ரூத். அவர்கள் இந்த மாதிரி தவறான தகவல்களை தந்துதான் அவர்கள் இந்த போரை நடத்த வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். பிரச்சாரம் பாதி பலம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த 2-3 சுற்றுகளில் நம்முடைய கைதான் ஓங்கி இருக்கு.